ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் வந்து ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்ச் வந்து ப்ரிவ்யூ ஆஃப் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்ஜி. எங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூம், சிவாஜி படத்துல வாங்க வாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு அடி அடிச்சு அனுப்புவாங்களே, அந்த ஹைதராபாத் சன்ரைசர்ஸோட ஹோம் கிரவுண்ட் ஹைதராபாத்ல தான் போயிடா, ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் உப்பால். இங்க வந்து லக்னோ வந்திருக்காங்க. போன மேட்ச் வந்து நம்ம இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணது தான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டிசியோட ஜெயிக்க வச்சாங்க லக்னோ. பட் தேர் போல்ஸ்டர்ட் பை த அரைவல் ஆஃப் அஃபீஷ் கான். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது போன மேட்ச் ப்ரிவியூலயே சொன்னோம். 209 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோரு, 219 பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோருன்னு போன மேட்ச் வந்து ஒரு கலேபரம் ஆச்சு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200+ ஸ்கோர்ஸ். லாஸ்ட் இயர் 7 அவுட் ஆஃப் 12 இன்னிங்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். இந்த ரெண்டையும் கடைசியா அந்த சேர்த்துட்டீங்கன்னா தட் இஸ் 9 அவுட் ஆஃப் 14 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ், 200+ ஸ்கோர்ஸ் அப்படின்னு ஸ்கோர்ட் அப்படின்னு. ஒன்னே ஒன்று என்னன்னா, எல்எஸ்ஜி வில் நாட் பி மோர் பாதர் அபவுட் இட். ஏன்னா பேட்டிங் ஃபயர் பவர் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, கேன் தே கண்டெயின் த டேங்க் சன்ரைசர்ஸ் பேட்டிங் லைனப். ஒரு 210 அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டில் எல்எஸ்ஜி will have a chance. எல்எஸ்ஜி இஸ் நாட் அ மக் வித் பேட். அவங்களோட ஒரே ப்ராப்ளம் இஸ் தேர் bowling. அதனால உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் bowlers எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. இப்ப சீமஸோட எக்கானமி 10.31, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 10.18. ஆனா யூ ஷுட் அட்லீஸ்ட் போல் 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின்னு. த ட்ரிக் which Rajasthan Royals missed out by not including Vanithu Asaranga in the last game on a pitch like this. ஏன்னா ரெண்டு ஃபாஸ்ட் bowler ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் போட்டாலும் அடி வாங்குவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்பின் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர் when you have a quality spinners in your bench. இப்ப இங்க எப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபேஸும் அடிக்கணும், அந்த 7 to 10 தவிர. இந்த பவர் பிளேல ஒரு 60 ரன் வந்துடணும், ரெண்டு விக்கெட் போனாலும் அந்த பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 32 ரன், 32 ரன்ன்றது ஹைதராபாத்ல வந்துடும் நீங்க ரன்னே கொடுக்காம. ஒரு 92 for 2 10 ஓவர்ல. அதுக்கப்புறம் கல்ட்டு தான் 11 to 15 ஒரு 50 ரன்னு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 65 ரன் வந்துடும். இட் டேக்ஸ் இட் டு 210. நான் திருப்பியே அதான் உனக்கு சொன்னது, மொமெண்ட் யூ ட்ரை அண்ட் பஞ்ச் அபவ் யுவர் வெயிட் திங்கிங் அபவுட் கெட்டிங் 230 240 will end up miserably with 180 190. 180 190னா அந்த மாதிரி ட்ரூ சர்ஃபேஸ்ல யூ ஹேவ் டு புல் எக்ஸ்ட்ராடனரிலி வெல் டு டிஃபெண்ட் இட். அதனால எப்படி நீங்க இது பண்ண ஒரே ஒரு ஃபேஸ் தான் செட்டிங் ஃபேஸ் 7 to 10. அதுக்கப்புறம் நீங்க கத்தி எடுத்துன்னு தான் வரணும். இப்போ வந்துட்டு இங்க உங்களுக்கு வின் ஃபேக்டர் நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் எப்படி நீங்க டெம்போ செட் பண்றீங்க ஃபார் 11 to 20 அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் போலிங். இப்ப லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் 10 ஓவர் 135, ராஜஸ்தான் ராயல்ஸ் 118. இந்த ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் ஒன் பை எஸ்ஆர்ஹெச். ராஜஸ்தான் ராயல்ஸோட போலிங்ல they considered 94 for 1, SRH considered 77 for 3. ரெண்டாவது வின் ஃபேக்டரும் டிக் பை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் தே ஒன். ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இப்ப எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு, வில் இஷான் கிஷான் பி ஃபிட் ஆன் டைம் ஃபார் த கேம். அது ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு கன்சர்ன். அப்படி இஷான் கிஷான் ஃபிட் ஆகலைனாலும் தேவோட ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அவங்க எப்படி போவாங்கன்னா அவங்களுக்கு பெருசா உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஏதாவது நியூஸ் இருக்கா பீடா, ஃபிட் ஆக மாட்டாருன்னு? ஃபிட் ஆக மாட்டாருன்னு நான் சொல்ல, பட் இஸ் பீன் டேக்கன் டு ப்ரிகாஷனரி மெடிக்கல் மெஷர்ஸ். அதனால இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, தட் நீங்க டாக்டர், அப்ப நீங்க விக்கெட் கீப்பிங் அந்த கிரவுச் பொசிஷன்ல இறங்கி நின்று நின்று 120 பால் பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஹென்ரி கிளாசன் இருக்கிறதுனால அந்த பேர்டன் அவருக்கு கிடையாது. இப்ப அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இல்ல பண்ணுவ சஞ்சு சாம்சனை எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. இம்பாக்ட் சப்பா வச்சிருவாங்க இஷான் கிஷனை. நீ வந்து பேட்டிங் மட்டும் நம்பர் 3 ஆடிட்டு போ. இல்ல எப்படி யோசிப்பாங்க, ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு இவங்க ரெண்டு பேருக்கும். நம்பர் 3 வந்து உங்களுக்கு நிதிஷ் ரெட்டி இறக்கி விடுறாங்க. ஒரு 11 ஓவர் வரைக்கும் போயிடுச்சுன்னா நீ ரெஸ்ட் எடுத்துக்குப்பா, நீ வேணவே வேணாம்னு சொல்லிட்டு ஹென்ரி கிளாசன் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, தே கேன் ரிசர்வ் இட். அந்த குஷனும் சன்ரைசர்ஸ் இருக்கு. தட் இஸ் ஹவு குட் டீம் தே ஹவ் செலக்டட். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் ரைட் நவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் செட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜாம்பா, சிமர்ஜித் சிங், முகமது ஷமிக்கும் கொஞ்சம் ஒரு நிகழ் மாதிரி தெரிஞ்சுது. ஐ திங்க் ஹி வில் பி ஃபிட். இஃப் நாட் தேர் இஸ் a ரிசர்வ் கால் ஜெய்தேவ் உனத்கட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இஷான் கிஷன் உங்களுக்கு ஆடல அப்படின்னா தேர் இஸ் அனிகித் வர்மா ஃபார் தெம்.
ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பேட் டீப், அவங்களோட போலிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் எடுக்கிறாரு. கமின்ஸ் வாஸ் எக்ஸ்பென்சிவ், இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் பேக் வெல். சிமர்ஜித் சிங் இஸ் போலிங் வெல். ஆடம் சாப்பா இஸ் வெரி குட் இந்த மிடில் ஓவர்ஸ். வெல் பேலன்ஸ்டு. இவங்க ரெண்டு பேரும் ஆடலன்னா கூட அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அப்ப எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு வெளியில இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவங்க ஐடன் மார்க்ராம் ரன் அடிக்கல, பட் ஐடன் மார்க்ராம் இஸ் டூ விக்கெட் பிளேயர். தேர் பெர்சிஸ்டிங் ஃபார் அட்லீஸ்ட் 2 matches டு கெட் பிரத்யே இன். ஒரு கேள்வி, நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை இப்ப கரெக்டா எனக்கு காட்டுங்க. எப்படா டமார் ஜோசப் எடுத்துட்டு வரலாமா, போலிங் ரொம்ப சிரிக்குதே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஆவேஷ் வந்துட்டாரே போயிட்டா. ஆவேஷ் வந்துட்டாரு. பட் இட் ஆவேஷ் இஸ் வந்துட்டாரு, உங்களுக்கு தெரியும்ல, இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி, ஐ திங்க் என்சி சோ. என்சிஏ கிளியர் பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் மேட்ச் ஃபிட். அந்த மெடிக்கல் டீம் ஹேஸ் டு டிசைட் விச் இஸ் பிரசன்ட் இன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். என்சிஏ அவரை மட்டும் கிளியர் பண்ணிருக்காங்க. இன்னும் ஆகாஷ் தீப் கிளியர் பண்ணல. ஆகாஷ் தீப் will be cleared probably for the third game. இப்ப வந்துட்டு he will join the squad. அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் he has to take with the current medical team which is employed by the லக்னோ ஓகே. சூப்பர் ஜெயின்ஸ். இது அவங்க கிளியர் பண்ணாதான். என்சிஏ பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஓகே ரீஹபிலேஷன் முடிஞ்சிருச்சு, இஸ் ரெடி அனுப்புவாங்களே ஒழிய அந்த லோடை எடுத்து. இப்ப நான் நிறைய டீம்ல இருக்கேன்னா அப்படி கேட்பேன் நான் பிளேயரை. இப்ப போன வருஷம் கயானால இருந்த போது ரொமாரியோ ஷெப்பர்ட் ரெடியா பிசியோ சொல்லுவாரு. bowling எல்லாம் போட முடியாது, பேட்டிங் மட்டும் ஆடுவாரு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் ஒண்ணு ரெண்டே 2 ஓவர் மட்டும் கொடுங்க, 4 ஓவர் போட முடியாது. அதுக்கப்புறம் 4 ஓவர் கொடுங்க. அந்த பிசியோ தான் வந்து உங்களுக்கு என்ன லோட எடுக்க முடியும். ஒரு பேட்ஸ்மேன்னா உங்களுக்கு இந்த லோடு கம்மி. உங்களுக்கு போலர் அப்படிங்கும் போது ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு குயிக்கா போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் போலர் ஒரு 3 ஓவர் ஸ்பெல்லு பவர் பிளேல தேவைப்படுதுன்னு கொடுத்து உடஞ்சு போயிட்டாருன்னா டோர்னமெண்ட் விட்டே வெளியே போயிடுவாரு. அதனால இந்த மெடிக்கல் கவுன்சில் ஹாஸ் டு ரியலி டிசைட் வெதர் இஸ் கோயிங் டு பி மேட்ச் ஃபிட்னு. ஸோ மற்றபடி எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு இருக்காது. இப்ப அவர் வந்து இவர் வந்து ஆவேஷ் கான் வந்தார்னா இவர் ரீப்ளேஸ் பிரின்ஸ் யாதவ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ தேர் பிளேயிங் லெவன் வில் பி மிச் மார்ஷ், பிரின்ஸ் ஐடன் யாதவா, மார்க், சித்தார்த்தா போயிடா. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அபிஷேக் சர்மா, ஹெட், இஷான் கிஷான். சித்தார்த்த உட்கார சித்தார்த். வச்சுட்டு கூட ஆ. அவங்க அது ஒன்னே, அது சித்தார்த்தை நீங்க உட்காத்தி வச்சுட்டீங்கன்னா வெளியில வந்துட்டு அவங்களுக்கு ராஜவர்தன் ஹங்கர் கேக்கர் இருக்காரு. இப்ப சித்தார்த்தும் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நோ மேட்டர் வாட் இஸ் காட் அ வெரி குட் எக்கானமி அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆல்சோ. நிறைய பேர் பண்ற தப்பு ட்ரூ. அப்படிதான் யோசிப்பாங்க. ஒரு பேர் இப்ப என்ன, இப்ப அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். ஸோ சித்தார்த் வந்து ஒரு பவர் பிளே இஷான் பவுலர். கிஷான். இஷான் கிஷன் தெரியல எனக்கு, ஆடுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஒரு போலர் எப்படின்னா சித்தார்த் மாதிரி போலர் கேன் போல் இன் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ். தட் இஸ் வாட் இட் டிட் வென் இ பிக்ட் அப் த விக்கெட் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். இங்க எப்படி யோசிக்கிறாங்க, பிரிடாமினா வந்துட்டு அவர் பவர் பிளேல மட்டும்தான் வந்து ஆடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. So there is absolutely nothing like that for you to think about someone who cannot bowl to left-handers or cannot bowl outside power play. ஆனா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க 100% போவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், இது பவர் பிளே எக்ஸ்பர்ட். அதனால இந்த மேட்சுக்கு நம்ம இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தே மே ட்ரை ராஜவர்தன் அங்கர் கேக்கர், இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இப்போ வந்து ஆவேஷ் கான் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு அந்த மேட்ச் இது போது பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இட் வில் பி மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷாபாஸ் அஹமத், ஷார்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ். இப்ப இந்த இவர் கண்டிப்பா ஆடுவாரு, திக்வேர் சிங் கண்டிப்பா ஆடுவாரு. இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஆவேஷ் கான் ஃபிட் ஆனார்னா ஆவேஷ் கான் உள்ள வந்துட்டு பிரின்ஸ் யாதவ் வந்துட்டு இம்பாக்ட் சப்பா வச்சுப்பாரு. ஆவேஷ் கான் இல்லைன்னா there is a chance of ராஜவர்தன் ஹங்கர் வேக்கர் கமிங் இன். இங்க 10 ஓவர் டெம்போ செட் பண்றது மிச் மார்ஷ் ஷோர் தட் he can just come there and blitz அப்படின்னு. ஐடன் பார்க்ரம் woefully அவுட் ஆஃப் ஃபார்ம். ரிஷப் பண்ட்டும் பாத்தீங்கன்னா when it compared to what he has done in ODI cricket and test cricket, T20 has never been a standout even though he's a very good player. அங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றதெல்லாம் கிடையாது, எடுத்த உடனே நங்கூரம் தான். அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனா உங்களுக்கு இஷான் கிஷன், டிராவிஸ் செட்டி ஃபெயில் ஆனா இஷான் கிஷன், அவரும் ஃபெயில் ஆனா நிதிஷ் ரெட்டி வந்து அடிப்பாருங்க போது அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பிளிட்ஸ் டெஃபினட்டா அந்த எட்ஜி இவங்க கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 6 ஓவர்ஸ் போலிங். ஸோ அப்ப இவங்க வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இவங்க போலிங் தான் இவங்களோட வீக்கஸ்ட் லிங்க்னு சொல்லியிருக்கோம். தே ஹவ் டு ட்ரை சம்திங் அவுட் ஆஃப் த ப்ளூ. என்ன பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோயிங் டு ஓப்பனிங் த போலிங் வித்
திக்வேர் சிங். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். முதல் ஓவர் அவர் தான் போட போறாரு. இட் இஸ் கோயிங் டு பி ரிஸ்க், பட் வில் பி ஹாப்பி டு டேக் இட். ஷார்துல் தாக்கூர், ஆவேஷ் கான் ஃபிட் ஆனா ஆவேஷ் கான். அங்க பாத்தீங்கன்னா சிமர்ஜித் சிங் வந்து பிரில்லியண்டா போட்டாரு லாஸ்ட் மேட்ச். முகமது ஷமி ஸ்டில் நாட் இட் இஸ் பெட், பட் முகமது ஷமி இஸ் முகமது ஷமி அண்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்குன்றதுனால they will go with the edge of 55-45. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பேடாக் நீங்க தான் நல்ல பேட்டிங் லைனப்ப they won't struggle with the bat, so there is a chance LSG put up a mighty score and defend it ன்றீங்களா? எனக்கு என்னமோ இந்த மேட்ச் எல்எஸ்சி சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது பீடா. பார்க்கலாம். பட் யூ யூ ஹாவ் யுவர் ரீசன்ஸ், லாஜிக். உங்க லாஜிக்ல இருந்தா நான் சொல்றேன், அவங்க பேட்டிங் மைட் இருக்கு. ஒருவேளை ஒரு பெரிய ஸ்கோர் இவங்க அடிச்சுட்டு அவங்க மேல ப்ரெஷர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு என்னமோ எல்எஸ்ஜின்னு தோணுது பீடா. ஸோ அந்த நோட் ஃபேண்டசிக்கு போலாமா? அதைத்தான் நான் என்னோட இதுலயே சொன்னேன் உங்களுக்கு. பேட்டிங் இஸ் நெவர் கோயிங் டு பி a problem if the batsmen they going to rack up runs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. they have the fire power to restrict that batting lineup. அந்த ஒரே ஒரு இதுல தான் அவங்க பேட்டிங் ஆனா 215 கண்டிப்பா அடிச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டிஃபெண்ட் அவங்களால பண்ண முடியுமா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி அவங்க போலிங் போட்டு சன்ரைசர்ஸ் ஒருவேளை டப்பு டிஃபன் கொலாப்ஸ் ஆகி ஒரு 187 அடிச்சா திருப்பி அடிச்சிருவாங்க. அதனால நீங்க சொல்ற கால் வந்துட்டு பேடுன்னு என்ன சார் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த வென்யூல டெஃபினட்டா எல்எஸ்ஜி இஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ். பட் என்னோட இது என்னன்னா, ஐ வாண்ட் டு பி வெரி பேலன்ஸ்ட் சேயிங் தட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன், பேஸ்ட் ஆன் தி காம்போசிஷன் ஆஃப் போத் டீம்ஸ் ஹூ வில் வால் த எட்ஜ்னு. தட் இஸ் ஆல்வேஸ் தி ரீசன் ஐ வில் டேக் யுவர் கால் ஃபைனலி. ஸோ நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்றீங்க. ஆமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. ஒய் கான்ட் தே ஸ்கோர் 222? தெர் இஸ் a good chance of happening that. There's a very good chance that you might end up right. பட் சன்ரைசர்ஸ் ஆர் டூ ஸ்ட்ராங். என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு இதை பத்தி சொல்லிட்டு ஃபேண்டசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இந்த மாதிரி ஒரு பிட்ச் அப்படின்னா ஸ்டாக் அப் பண்ணிடுங்க. அபிஷேக் சர்மா, ஹெட், கிளாசன் மூணு பேரையும் எடுத்துருங்க. நிக்லஸ் பூரனை விடவே முடியாது. இந்த பிட்ச்ல அவருக்கும் படம். ஒன் சர்ப்ரைஸ் பிக் ஐம் கெட்டிங் இன் இஸ் ரவி பிஷ்னாய். ஏன்னா அவர் கண்டிப்பா அட்டாக் பண்ண போவாங்க. போன மேட்சும் பாத்தீங்கன்னா லீடர் ரன்ஸ், ஆனா விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ என்னோட 5 பிக் இன் ஆர்டர் அபிஷேக் சர்மா, டிராவிசன், ஹென்ரிக் கிளாசன், நிக்லஸ் பூரன் அண்ட் ரவி பிஷ்னாய். வியூவர் சொன்னாலும் பரவாயில்ல, நிதிஷ் ரெட்டி வச்சு ஸ்டார்ட் பண்றேன். டன் நிதிஷ் ரெட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இஷான் கிஷன் ஆடுவார் எனக்கு தோணுது பீடா. ஆடினா அவர் விட முடியாது, ஆப்வியஸ் பிக்கு. மிச்சு மார்ஷும் அடிச்சிட்டு தான் இருக்காரு. மிச்சு மார்ஷையும் எடுத்துடலாம் என்ன கேட்டா. ஸோ மார்ஷ், நிதிஷ் ரெட்டி, இஷான் கிஷான். ஷார்துல் தாக்கூர் வந்து எப்படியாவது பாயிண்ட் கொடுத்துருவார் ஃபேண்டசிக்கு. அவரையும் விடவே முடியாது. அவர் உள்ள தள்ளிடலாம். சப்போ எஸ்பெஷலி இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு பெரிய ஸ்கோர்லாம் அடிச்சிட்டாங்கன்னா தாக்கூர் வில் கம் இன் டு பிக்சர் பிக் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சிமர்ஜித் போன மேட்ச் பியூட்டிஃபுல்லாக போட்டார் அந்த பிச்சில். ஸோ ஐ வில் கோ வித் சிமர்ஜித் அகைன். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ். சார்துல் தாக்கூர், சிமர்ஜித், மிச் மார்ஷ், இஷான் கிஷான் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ பார்ப்போம். நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன், எட்ஜ் கொடுத்தாச்சு. சன்ரைசர்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸ் நீங்கள் எட்ஜும் கொடுத்துருக்கீங்க. சம் ஆஃப் ஃபீல் எல்எஸ்ஜி கேன் புல் திஸ். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பீடா. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேன், நிறைய டைம் யூ காட் இட் ரைட், கேர்ஃபுல்லி லிசனிங் டு வாட் ஐ எம் சேயிங் அண்ட் யூஆர் கிவிங் யுவர் தாட்ஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ட்யூஷன் இன் விச் யூ ஆர் சேயிங். பூவா தலையை போட்டு பார்த்துட்டு சரி எல்எஸ்ஜி நீங்க சொல்ல மாட்டீங்க, யோசிக்கிறீங்க. நான் சொல்றது ஆமா, இப்ப இவரே சொல்றாரு பேட்டிங் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, தென் வை நாட்? தட் இஸ் பியூட்டி ஆஃப் T20 கிரிக்கெட். தெர் இஸ் எவ்ரி சான்ஸ் யூ மைட் கெட் இட் ரைட். ஆனா என்னோட இதுபடி, இந்த கண்டிஷன்ஸ் படி, ஐ எம் ஷூர் தட் Sunrisers, particularly playing at home and then giving that kind of a thrashing in the first game, will have the upper hand and have the confidence going forward. Cricket is a game of glorious uncertainties. பேப்பர்ல டீம் எப்படி இருக்குன்னு பார்த்து ரிசல்ட் சொல்லவே முடியாது. வின் ஃபேக்டர் சொல்லியிருக்கோம். அந்த ரெண்டு வின் ஃபேக்டரையும் எல்எஸ்ஜி டிக் பண்ணாங்கன்னா எல்எஸ்ஜி கேன் அப்செட் சன்ரைசர்ஸ். Let us see again if your octopus is going to get it right until we come back and do a review on that high scoring game in Hyderabad. Thanks a lot and bye bye.